இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியாவுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்கம், மானம், சூடு, சுரணை இதெல்லாமே தெரிஞ்சவங்கள்ட்ட நம்மளை யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, நம்மள்ட்ட கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட மட்டும் வரதை விட்டுட்டு வர வேண்டிய ஆள்கிட்ட வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய முக்கியமான கருத்தாக இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி ராமமூர்த்திகிட்ட கோவப்பட்டீங்க. ராமமூர்த்திகிட்ட என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளையை பற்றி எப்படி வாழ்க்கையை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்களாம் சும்மா இருந்தாலே போதும், தேவையில்லாமல் உதவி செய்யணும், உபத்திரம் செய்யாதீங்க, வெறுப்பேற்றாதீங்க, என்னை சும்மா வீட்டுக்கு அதை கூட்டுறேன் இவனை கூட்டுறேன்னு சொல்லிட்டு யாரையா கண்டவங்களை கூட்டு வந்துட்டு அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறத கெடுத்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி செமையான கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபத்தை யார் இப்போ எப்படி அறுவடை செய்ய போகிறா, அதை கரெக்டான முறையில் அவங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த பக்கம் செடியனையும் ஜெனியும் சேர்த்து வைக்க போகிறாங்களாங்கிறது ஒன்று. இன்னொன்று, எத்தனை நாள் இப்படி வீட்டில் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இவங்கள்ட்ட பவ்யமாக பேசுகிறவங்கள்ட்டே கோவப்படுவாங்க அப்படிங்கிறத நமக்கு புரியல. ஈஸ்வரி செய்கிற அராஜகங்களுக்கு அவங்க என்னைக்கோ ஒன்று இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும், இல்லைனா ஈஸ்வரியை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி இருக்கணும். நீ உன் பையன் தான் வேணா, பையனோட போமா அப்படின்ட்டு. அவ்வளோ மோசமாக அந்த இவங்க கிளம்பி 3 பேர், இவங்க, ஈஸ்வரி, செல்வி, இனியா 4 பேர் கிளம்பி அந்த கேரளா போயிருந்த பொழுது லைசன்ஸை ஒழிச்சு வச்சுக்கிட்டு லைசன்ஸை கசக்கி தூக்கி எறிஞ்ச மனுஷன் இவங்களை ஜெயிலில் அங்கே ஸ்டேஷனில் போய் உட்காந்து வச்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கும் என் அம்மாவுக்கு மட்டும் தனியாக கார் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் தான் கோபி. அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளில் இவர் தான் அதை பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு இவர் இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருங்கிறத இப்போ பாக்கியாவுக்கு புரிஞ்சிருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பல திருட்டுத்தன வேலைகளில் இவங்க செஞ்சுருக்காங்க. ராதிகா வேணும்னே இவங்களோட சமையல் கான்ட்ராக்டை கெடுத்து விட்டாங்கன்னு தெரியும். அதுக்கான காசு இன்னும் பாக்கி போனோன்னா வராமல் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அதே கான்ட்ராக்டை தூக்கி இப்போ கோபி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயம் கோபி பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட கோபியை வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு எப்படி பாக்கியா ஒத்துக்கிட்டாங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. அதை ஈஸ்வரி சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக தெரியுது, உங்கள் பையனை பார்த்துக்கணும், நீங்கள் கிளம்பி அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்ன பாக்கியா திமிரா பேசுறீங்கன்னா, ஆமாம் திமிரா தான் பேசணும்னு சொல்லியிருக்கணும். கடைசி வரைக்கும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு 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 உள்ளுணர்வு இருக்கணும். அந்த உள்ளுணர்வோட யோசிச்சு பார்த்தா இவரை வீட்டுக்கு வெளில இருக்கும் போதே இவர் நம்ம வீடு ஊந்து நம்ம வீட்டில் இருக்க லைசன்ஸை திருடி இருக்காரு, வீட்டுக்குள்ளே வச்சோன்னா அந்த குள்ளநடைய வீட்டில் விட்ட மாதிரி தானே என்ன வேலை வேணாலும் இவர் செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சு யோசிக்காத வரைக்கும் பாக்கியா வாழ்க்கையில் உருப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இதில் வேற இப்போ பிஸ்னஸில் வேற நிறைய பிரச்சனைகள் போது நஷ்டமாயிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும் ஒரு பக்கம், செடியனோட வாழ்க்கையை சரி பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணும். இப்போ ஜெனி மனசில் லைட்டாக செடியன் ஒரு கல்யாணம் பண்ண போகிறாருங்கிற எண்ணம் வந்ததுனால ஐயோ நம்மளை விட்டு மொத்தமாக போயிடுவானோங்கிற பயத்தில் யோ போய் அந்த பக்கம் அப்படின்னா அவங்க அப்பாவை தள்ளி விட்டு அவங்க ஓடி குடுன்னு ஓடி செடியனோட சேர்கிற சம்பவம் நடக்க தான் போகுது. ஆனால் அது உடனே நடக்க போதா, இல்லை நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகிட்டு நடக்க போதா, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்க போதா, அது இழுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாக்கியா இந்த வீட்டில் இன்னும் எத்தனை நாள் இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஈஸ்வரி கூடயும் கோபி கூட இருக்க போகிறாங்க. கோபி எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டில் உட்கார வைக்க போகிறாங்கிற கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.